அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். பல மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டிய நேரம் இது ஒரு மிக முக்கியமான பதிவு. எப்பா டெய்லி இதே தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இன்று நிச்சயமாகவே மிக முக்கியமான பதிவு. ஈரானும் ஓமனும் ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தைக்கான ஃபைனல் டிராஃப்ட் வந்துட்டாங்க. ஆனால் இது அமெரிக்கா இடையில் ஓமன்கிட்ட சொல்லி இந்த பேச்சுவார்த்தையை ஒத்துக்க வைப்பதாக கிட்டத்தட்ட செய்திகள் அரசல் புரசலாக இல்லை, நேரடியாகவே தகவல் பார்க்க முடிகிறது. ஏன்னா ஈரான் மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதன் மூலமாக இதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் உடைந்திருக்கிறது. ஆனால் ஈரான் தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தணும் அவசியமும் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தலைன்றாங்க. அதனால் அந்த மர்ம முடிச்சுகளை டமார்னு போட்டு உடைக்க வேண்டிய ஒரு தருணம். சவுதி கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இதுவரை 8வது கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இனியும் சவுதி இந்த ஏரியா பக்கம் வரவே கூடாதுன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்குன்னு இருக்காங்க ஹவுதிகள். அடுத்த நடவடிக்கை என்ன விதமாக எடுக்க போகிறாங்கன்றது அங்கேயே நம்ம பார்த்துடலாம். இப்போ சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், உக்ரைன் விவகாரத்தை பார்த்துடலாம். குறிப்பாக இன்றைக்கி உக்ரைன் விவகாரத்தை தாண்டி இன்றைக்கி மீட்டா நிறுவனம் ஜுகர்பர்க் அவர்கள் மார்க் அவர்கள் இந்தியா கிட்ட அப்பாலஜி கேட்டிருக்கிறார், மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அந்த மன்னிப்பு கேட்டதுக்கும் எஃப்சிஆர்ஏ பில்லுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கா? ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவுடைய காங்கிரஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. இந்தியா எஃப்சிஆர்ஏ பில்லை கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்காங்க. திடீர்னு என்னப்பா ஈரான் விவகாரத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்தீங்க, இங்கே ஓடி எஃப்சிஆர்ஏ பில்லெல்லாம் அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, ஏதாவது மர்மம் முடிச்சு இருக்கான்றதையும் நம்ம பார்த்துடலாம். வழக்கமாக அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னாவே ஏதோ பெரிய விஷயமா நம்ம பார்க்கணும்ல. அதனால ஃபைனலாக அந்த வீடியோட கிளைமேக்ஸில் அதை பற்றி பேசிடலாம். நம்ம மிக முக்கியமாக சவுதி ஈரான் விவகாரத்தை பார்த்துடலாம். சம்பவ இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் நேராக சவுதி கிட்ட விஷயம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கிளிக்கலாம். சவுதியினுடைய 8வது கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, கரெக்டாக பேபிள் மேண்ட பகுதியில் வரும்போது ஒரு 4க்கும் மேற்பட்ட ட்ரோன் மற்றும் பாலஸ்டிக் ஏவுகணைகள் மூலயமாக தாக்குதல் நடத்தி நிலைகளிலிருந்து மூழ்கடிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. சரி, நேற்று விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்தினாங்க. இன்று காலையில் திடீரென்று யுஏயினுடைய துபாய் பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தினாங்க. திடீர்னு இன்றைக்கி சாயந்தர வேலையிலே அங்கே சவுதியினுடைய கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. நேற்றே இந்தியாவுடைய கப்பல் ஒன்று தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுவும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். யாருக்கு? ஹவுதிகளுக்கு. சரி, ஹவுதி என்ன சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஹவுதி இதில் ஹவுதி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எமிடி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நாங்கள் அல்லானுடைய கருணையினால் சக்ஸஸ்ஃபுல்லாக சவுதியினுடைய ஆயில் டேங்கர் வாஃபா அப்படின்ற ஆயில் டேங்கர் இந்த ரெட்சி கடல் பகுதியில், குறிப்பாக காஸ்ட் ஆஃப் யான்புனுடைய இதிலிருந்து கப்பலை நாங்கள் நம்பர் ஆஃப் பாலஸ்டிக் மிசைல்ஸ் மூலயமா ஸ்ட்ரைக்கு பர்டிகுலராகவே சொல்லி வச்ச மாதிரி அடிச்சிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அல்லா தான். அல்லாவுக்கு நன்றி, தேங்க்ஸ் டு பி அல்லா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இவர் நடத்திய தாக்குதல் எல்லாமே அல்லாவின் பின்புலமாக இருந்து அல்லானுடைய கருணையால் நாங்கள் தாக்கல் நடத்தியதாக சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, அல்லானுடைய கருணையினால், அல்லாவை யாரெல்லாம் நம்புகிறீங்களோ அவர்கள் உதவியினால் கண்டிப்பாக இனி எதிரிகள் இந்த பகுதிக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு நாங்கள் தடுத்துருவோம். குறிப்பாக சவுதியினுடைய எதிரிகள் இனி எங்கள் பகுதியில் நுழைய முடியாத அளவுக்கு நாங்கள் தடுக்க போகிறோம். இனி அவர்களுக்கு இறுதி காலம் நெருங்கிவிட்டது, அல்லாவின் கருணையால் அனைத்தும் நாங்கள் ஈடேற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ சவுதி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கான பதில் டைலாக்கோ எதுவுமே இல்லை, அப்படியே கப்சிப்புன்னு இருக்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே சவுதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக முடிவு எடுப்பாங்க. ஐயோ ஏப்பா திரும்பப்பான்னா 3 நாள் கழித்து திரும்பி பார்ப்பாங்க சவுதி. அந்த மாதிரி இவங்க இப்போ நேற்று என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஓமன் மூலிமா பேச்சுவார்த்தை நடத்துகிறதா கேள்விப்பட்டேங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் சவுதி ஓடி அப்போல்லாம் கிடையாது, நாங்கள் யாருக்கிட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலைன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, அப்படின்னா இஸ்ரேல் ஏதாவது உதவி வருமா, ஹவுதிகள் மீது தாக்கல் நடத்துமானா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க சவுதி. இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் சரி, பாலஸ்தீனத்துக்குள்ளேயும் சரி, காசாவுக்குள்ளேயும் சரி தொடர்ந்து தனது தாக்குதலை
நடத்தி கொண்டிருக்கிறது, மனித உரிமை மீறல்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு தனது கடும் கண்டனம். இஸ்ரேல் உடனடியாக நிறுத்தினால கண்ணை குத்திருவேன் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல இஸ்ரேல் எங்களுக்கு உதவிக்கு வரக்கூடாது, எனது கண்டனத்தை தெரிவிச்சுட்டு நீங்களே தள்ளி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே ஈராக் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், ஈராக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்க. ஐஆர்ஜிசியினுடைய குரூப்ஸ் இருந்த இடத்துல தாக்கல் நடத்தினாங்க. அவங்களுக்கும் சவுதிக்கு இந்த பிரச்சனை வருமானா அவங்க ஓடி வந்து இன்னைக்கு ஃபாரின் மினிஸ்டர் சார்பாக ஒரு சந்திப்பு நடத்தி 2 பேரும் கேக்கை ஊட்டிக்கிட்டு ஜம்னு போயிட்டாங்க. அப்போ யார் தான் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஒரு சந்திப்பு நடந்தது. சவுதி அரேபியானுடைய சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃபும் இந்த பக்கம் கமாண்டர், அதாவது அவங்க சென்காம்னுடைய மிக முக்கிய கமாண்டர்களும் மிகப்பெரிய ஒரு மீட் நடத்தியிருக்காங்க. பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன முடிவுகள் வருதுன்றதை பார்த்துடலாம் நாம். சரி, அரம்கோனுடைய சிஇஓ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தொடர்ந்து செங்கடல் பகுதியும் முடக்கப்படுகிறது, அங்கே பேபிளப் சைட் ஆஃப் ஹார்முஸும் முடக்கப்படுகிறது, உற்பத்தி நிலையங்கள் பாதிக்கப்படுகிறது, உலகம் மிக ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறது, இதை உடனடியாக தடுக்க வேணுன்றாங்க. ஒன்றும் தடுக்க வேண்டாம், நீங்கள் தானே ஒரு 17 நாடுகள்லாம் போட்டு அவ்வளோதான் முடிஞ்சது அவதிக்கல் கதை, ஆஹா ஓஹோ நீங்களே. என்ன ஆச்சு அந்த 17 நாடுகள்? என்ன ஆச்சு? சவுதியிலிருந்து மீதி எல்லா சவுதின்ற பாருங்க, பாகிஸ்தான்லேருந்து மீதி எல்லா நாடுகளும் ஓடி வந்தீங்களே, அதுவும் பாகிஸ்தானுக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போ அவங்க என்ன நடத்த போதோ தெரியல. இப்போ நாளைக்கு சவுதிக்கு போகிறாங்க, ஏதோ முக்கியமான மீட்டுக்கு. அங்கே போயிட்டு என்ன கொதிச்சு எல்லாம் போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி, பேச்சுவார்த்தைக்கு முன்பு மற்றொரு சம்பவம் நடந்தது. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல இஸ்ரேல், அந்த வரைபடத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு பாருங்க. அந்த ஏரோ மார்க்கில் இஸ்ரேலினுடைய வீரர்கள் ஒரு ஹெஸ்போல்லானுடைய நிலைகள் பக்கத்தில் போனதாகவும், திடீரென்று அங்கே வெடிகுண்டுகள் வெடித்து இருந்ததாகவும் சொல்கிறாங்க, இல்லை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெஸ்புல்லா தனது எல்லா நிலையும் மீறி அமைதி ஒப்பந்தத்தை மீறி தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அப்போ இத்தனை நாள் நீங்கள் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்கீங்களே, நீங்களும் அமைதி ஒப்பந்தத்தை மீறலையா அப்படின்னு கேள்வி கேட்டக்கூடாது. அமைதி ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கு ஏற்பட்டதுக்கப்புறம் மீறி இதை தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு சொன்னால் கூட எத்தனை நாள் நீங்கள் தாக்கல் நடத்திட்டு தான் இருந்தீங்க. அதனால் அந்த வார்த்தையை நம்ம ஹெஸ்புல்லா மீது பிரயோகிக்க முடியாது. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, அந்த வீட்டுக்குள்ளே மர்ம வெடிகுண்டுகள் இருந்து 2 வீரர்கள் 3 பேர்த்துக்கு மேலே படுகாயம் அணிச்சிட்டாங்க, 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கு சரியான கோபம். இந்த இன்சிடென்ட் வந்த உடனே அந்த ஒட்டுமொத்த கிராமத்தில் இருந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க, இம்மீடியட்டாக வெளியேறிடுங்க, உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம், வெளியேறலை அப்படின்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க, வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தையே அடி என்று அடித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு தாக்குதல், கிட்டத்தட்ட தரைமட்டமாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இனி நாங்கள் சும்மா விட மாட்டோம், இனி எங்கள் தாக்குதலை மட்டும் பார்க்க போகிறீங்க நீங்கன்றாங்க. ஒருவேளை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா என்னதான் சொல்லியும், நாங்கள் தாக்கல் நடத்த வரோன்னு சொல்லியும், அங்கே போயிட்டு விழாத குறையாக கெஞ்சி கூத்தாடி அங்கே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துகிறதா அப்படின்ற கோபத்தில் இங்கே தாக்கல் நடத்துகிறாங்களா அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு. அப்படி என்னப்பா அங்கே நடத்துகிற பேச்சுவார்த்தையிலே இங்கே எப்படிப்பா உங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னா, இன்னொரு விஷயத்தை கூட நான் பார்த்தேன். நான் காசா பகுதிக்குள்ளார 1000 நாளுக்கு அப்புறம் திடீர்னு இன்னைக்கு ஒரு டனல் ஒன்று, பெரிய ஒரு டனல் இருந்ததாகவும் ஒரு மோப்பநாய் மூலியமாக அனுப்பி அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சதில் ஆயுதங்கள்லாம் இருந்ததாகவும், அந்த இடத்துல கொஞ்சம் தாக்குதல்லாம் அழிக்கப்பட்டதாகவும் நீங்கள் இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க. காசாவிலையும் தாக்குதல் கொஞ்சம் கூட குறையல. சரி, இது அங்கே இருக்கக்கூடிய சாப்டர். இப்போ தான் நம்ம மெயின் சாப்டருக்கே வரோம். இவ்வளோ நேரம் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன், இந்த பாட்டு அதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் தாண்டி இப்போ தான் இப்போ மெயின் சாப்டருக்கே நம்ம வரோம். மெயின் சாப்டருக்கான வீடியோ பதிவு இது. அதாவது 2 ஆகஸ்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் 11 கப்பல்கள் கிராஸ் ஆகுது. இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகுது. 3 ஆகஸ்ட் 10 கப்பல் கடந்து போகுது. பட் 4 ஆகஸ்ட் 8 கப்பல் கடந்து போகுது. இன்று கிட்டத்தட்ட குறைஞ்சுதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு காலையிலையும் ஒரு கப்பல் ஓமன் பக்கத்தில் அடிச்சிட்டாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 1 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க, மீது 2 கப்பல்கள் கிட்டத்தட்ட நிறுத்தி வச்சுருக்காங்க. 48 மணி நேரத்தில் 3க்கும் மேற்பட்ட கப்பலை தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ அடுத்தது நம்ம பேபிளப் மேண்டப் பகுதியில் பார்த்தோம்னா இங்கே ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் திருப்திகரமாக தான் இருக்குது.
2 ஆகஸ்டில் 32, 3 ஆகஸ்டில் 24, 4 ஆகஸ்டில் 34 கப்பல் போகுது. பட் சவுதிக்கு சொந்தமான கப்பல்களில் சவுதிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர கப்பல்கள் மீது தான் தாக்கல் நடத்துகிறாங்க. 2 நாடுகள் மிக முக்கிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஈரானும் ஓமனும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பட் ஓமனுக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து போகுதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 2 நாடுகளும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதியை ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலான்னு சொல்லும்போது ஓமன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இல்லைப்பா, அது சர்வதேச கடல் பகுதி, நாங்கள் டோல் போட்டு வசூல் பண்ணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அமெரிக்கா பின்புலமாக இருந்து இயக்கினாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே சொன்னது. இடையில் அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் ஈரான் ஓமன் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. சரி, அப்படின்னா திடீர்னு இப்போ ஓமன் மீது பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை கடந்த 2 நாளாக நடத்துறதுக்கான காரணம் என்ன? இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானை உள்ளே கொண்டு வரல, வேற யாரையுமே கொண்டு வரல. ஹோப் கத்தார் கூட வர்றாங்களா அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணல. பட் கத்தார் தான் வழிநராக போயிட்டு நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றாங்க. ஆனால் ஈரான் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்ட் பார்ட்டிஸ் நாட் அலவுட், ஒன்லி 1-to-1 பேச்சுவார்த்தை தான், நாங்களும் ஓமன் மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இந்த பேச்சுவார்த்தையினுடைய சாராம்சத்தில் என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு, என்ன ரிசல்ட் வரும் இப்போ நாளைக்கோ நாளை மறுநாளோ அப்படின்னா, 60 நாள் சீஸ்ஃபயர் ஒப்பந்தம். அந்த 60 நாள் ஒப்பந்தத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய கப்பல், ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்க்கு மேலே வரக்கூடிய கப்பல் எங்களை கடந்து தான் வரணும். அதாவது நீல கலரும் பிங்க் கலரும் உங்ககிட்ட ஏற்கனவே காட்டியிருப்பேன் நான். ஓமனுடைய பகுதிக்கு வரக்கூடாது, மேலே எங்ககிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் பகுதியில் போகலாம். ஆனால் டோல் கிடையாது, 60 நாளைக்கு மட்டும் டோல் கிடையாது. இதில் நாங்கள் கிளாரிட்டியாக இருக்கோம், ரொம்ப தெளிவாக இருக்கும். எல்லா கப்பலுமே இது ஒரு ப்ராக்டிஸ், இனி வருங்காலங்களில் இதுதான் நடக்கணும். மேலே வரும்போது எங்ககிட்ட பர்மிஷன் ஆகணும், அதுக்கப்புறம் உங்கள் பாத்தில் கூட போட்டு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் 60 நாளைக்கு அப்புறம் டோலை வசூல் பண்ணுறோம். வசூல் பண்ணாலுமே நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு ஷேரிங், இல்லைன்னா பார்க்கலாம். இல்லை எங்களோட விருப்பம் என்னென்னா 2 பேருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்க. அப்போ இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் அமெரிக்கா எப்படி எனக்கு சாதிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 60 நாள் ஒப்பந்தத்தில் அதுதான் அவங்க சொல்ல போகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி காலைல பேசுகிறாரு, மதியம் பேசுகிறாரு. நாங்கள் 48 மணி நேரம் டைம் கொடுத்தோம், பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, அவங்க தான் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நாளை மறுநாளும் எங்ககிட்ட சைன் வாங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஃப்ரீடம் வரப்போகுது, அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள்லாம் இருக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப தலைமை பொறுப்பு நபர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இது வரைக்கும் எங்கிட்ட அணு ஆயுதம் இல்லை, அதை தயாரிக்கணும்னு என்னன்றது எங்களுக்கு செகண்டரி கேஸ் தான். ஆனால் நாங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு டேஷ் இல்லை. என்ன காரணம்னா, இஸ்ரேல் எந்த பர்மிஷன் வாங்கி வைத்திருக்காங்க, அமெரிக்கா கிட்ட ஏன் அணு ஆயுதம் இருக்குது, இவங்கெல்லாம் வச்சுருக்கும்போது நாங்கள் வைத்திருக்கக்கூடாதா? அதனால் அதை பற்றி பேச்சுவார்த்தையும் கிடையாது. நாங்கள் அதனால தான் அமெரிக்காவையோ மற்ற நாடுகளையும் இன்க்ளூட் பண்ணலன்றாங்க. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இந்த தடவை ஈரான் தான், அமெரிக்கா கூட தெளிவில்லை. ஈரான் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறாங்க பாருங்கள். என்ன இதுக்கு முன்பெல்லாம் இவங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு சொல்லுவாங்க, அமெரிக்கா ஒன்று சொல்லுவாங்க, கடைசியில் அக்ரிமெண்ட்டு ஃபெயிலருன்னுவாங்க, ஃபெயிலர் ஓடி தாக்கல் நடத்துவாங்க. இதற்கு தான் இந்த தடவை ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, ஓமன் நீ பின்புலமாக நீ யாராலும் வச்சுக்கோ, அமெரிக்கா வச்சுக்கோ, நீ அது ஒன்றும் எனக்கு அவசியம் கிடையாது. பட் இந்த அக்ரிமெண்ட் உங்களுக்கு எனக்கு மட்டும்தான், வேறு யார் தேர்டு பார்ட்டி கிடையாது. நம்ம என்ன அக்ரிமெண்ட் போடுறோமோ அதில் நம்ம 2 பேர் தான் உடன்படணும். 3வது நாடுகள் கருத்து சொல்வதற்கோ இல்லை ஏதாவது இடைமுறை எஸ்க புஸ்கா செய்கிற வேலை இருக்கவே கூடாதுன்றாங்க. ஏன்னா 3வது நாடுகள்னு வரும் பட்சத்தில் அவங்க ட்ரம்ப்பு கிட்ட போய் என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ட்ரம்ப் ஒரு பாட்டு இஷ்டத்துக்கு உளர ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோதான், நாங்கள் அடித்த அடியில் இறங்கி வந்தது ஈரான், ஒளிந்தது முடிந்தது அப்படின்லாம் பயங்கர டைலாக் விடுறாங்க. பட் அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டைலாக்லாம் நம்மக்கிட்ட வேண்டவே வேண்டாம், கப் சுப்புன்னு இருக்கணும், சைன் நீ போடுற 2 பேர்த்துக்கு அக்ரிமெண்ட்டு அமைதியாக இருக்குன்றாங்க. இதில் யார் இறங்கி வராங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி அமெரிக்கா ரொம்ப, அதாவது எந்த அளவுக்கு இறங்கி இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு திடீர்னு அவர்கள் மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறாங்க. 2024 ஃப்ளை பாக்தாத் ஏர்லைன், இந்த ஃப்ளை பாக்தாத் ஏர்லைன் ஐஆர்ஜிசி தொடர்புடைய ஆயுதங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. லெபனானுக்கு கொண்டு போயிருக்காங்க, ஈராக்கு கொண்டு போயிருக்காங்க,
எல்லா இடத்தும் கொண்டு போயிருக்காங்க. அப்போ ஏன் இந்த விமான நிலையங்கள் மீது, அதாவது ஃப்ளை பாக்தாத் மீது பொருளாதார தடை விதிக்கக்கூடாது? நேரடியாக ஐஆர்ஜிசியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளை பாக்தாத் மீது தடை விதிச்சிருந்தாங்க 2024. இன்னைக்கு அமெரிக்காவுடைய ட்ரெஸரி வெப்சைட்டில் இருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் கம்ப்ளீட்டாக நீக்கி இருக்கிறாங்க. இந்த தடை பட்டியலிருந்து இந்த ஃப்ளை பாக்தாத் அப்படின்றத நீக்கி இருக்கிறாங்க. அப்போ ஈரான் தெளிவாக அமெரிக்கா இன்க்ளூடு வரக்கூடாதுன்றாங்க. ஆனால் அமெரிக்கா திடீரென்று ஓடி வந்து இந்த தடையை நீக்கிறாங்க அப்படின்னா யார் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்றது உலகம் அறிந்த விஷயம். இதுதான் இஸ்ரேல் அந்த கோபத்தில் இருக்காங்களா அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். கிட்டத்தட்ட அமெரிக்கா இந்த இடத்துல என்னுடைய பார்வையில் கெஞ்சாத குறையா ஈரான்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எப்பா ப்ளீஸ்ப்பா நாங்கள் உங்ககிட்ட தடையாவது நீக்கிறோம், நீ ஓமன்கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடத்துப்பா, இந்த ஸ்டெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு முடிச்சு விட்ருப்பா, சரியா அப்படின்னு கேட்குறாங்கன்னு ஏன் உள் மனசுக்குள்ளே சம்திங். ஏன்னா இப்போ நடக்கிற விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் கெத்து காட்டிகிட்டு இருக்கு, அமெரிக்கா எவ்வளோ இறங்கி வர முடியுமோ அவளை இறங்கி வந்துட்டு இருக்காங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், அன்னைக்கு சொன்னதான் எதுவும் இப்போ ஈரான் அணு ஆயுதம் வைத்திருந்தோம் என்ன பிரயோஜனம்? இப்போ அமெரிக்கா கிட்ட மட்டும் அணு ஆயுதம் இருக்கிறனால ஏதாவது ஒரு நாட்டை மிரட்டிட முடியுமா என்ன? இப்போ அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதுக்காக ஈரானை மிரட்டிட முடியுமா? கிடையாது. இல்லை, இப்போ அணு ஆயுதம் வேஸ்ட்டு தானே, அதை வைத்து ஒன்றும் நம்ம சாதிக்க போகிறதில்ல. அது இப்போ யார் எந்த நாடாக இருந்தாலும் சரி அதை பிரயோகிக்கவும் முடியாது, அதை வைத்து மிரட்டவும் முடியாது. ஆனால் அமெரிக்காவுடைய ஆயுத குடோன்களை அழித்து விட்டதா அப்படின்னு ஈரான் அமெரிக்கா மறுக்கிறதுன்னா இந்த விஷயம் பார்க்கும்போது சரி ரைட்டு, அவங்க ஒன்றும் இல்லாமல் நிராகபாணியாக தான் இருக்கிறாங்க போல், அதனால தான் இறங்கி வராங்களான்ற கோணத்தில் பார்க்கலாம். ஈரான் இதுவரை ஜனவரியிலிருந்து இன்றைய தேதி வரை 56 மக்களுக்கு தூக்கு தண்டனை வைத்திருக்காங்களாம். ஐநா தனது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. அப்பட்டமான மனித உரிமை மீறல். அது ஜனவரி பிப்ரவரியில் போராட்டம் பண்ணுறாங்க. எவ்வளோ சீக்கிரம் விசாரணை, ஒரு மாதம் கூட கிடையாது அந்த விசாரணை, உடனே தூக்கிலிடுறீங்க. அப்போ உங்களோட தனிப்பட்ட வெஞ்சன்ஸ், உங்களை யாரை எதிர்த்து பேசினா கூட தூக்கிலிடுறீங்களா? அது மனித உரிமை மீறல். ஈரான் ஒரு தகுதியற்ற நாடுன்ற மாதிரிலாம் ஐநாவில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஆனால் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, அமெரிக்கா இறங்கி வருது, அமெரிக்கா கெஞ்சுறாங்க, ஈரான் கெத்தாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்டுறேன். நான் எனக்கு இந்த டவுட்டு தான் ரொம்ப இன்னுமே ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய கப்பல் கடந்து போகிறதுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஈரானுடைய எல்லை பகுதியில் பயங்கரமாக அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நொடி வரை நான் பேசுங்கிற இந்த நொடி வரைக்கும் அமெரிக்காவோட US-2S, RC-135, MQ-4C, RQ-4B, இங்கே பாகிஸ்தான் எல்லையிலிருந்து மேலே வரைக்கும், அது இல்லாமல் மேலே ஈராக்கினுடைய பாக்தாத்துலேயும் சரி, ஈராக்கில் மட்டும் 2 இருக்குது டாக்டிக்கல் ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டாங்க. இங்கே இந்தியாவுக்கு கீழே பாருங்கள், அது இல்லாமல் இஸ்ரேல் பக்கத்துலேயும் சரி போர்க்கப்பல் இருக்குது. மீது எல்லாமே ஃபஸ்ட்டு 34 36 இருந்தது, இப்போ 5 8 பார்த்தோம்னா 22 பக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட நேவி ஷிப் இதெல்லாம் சேர்த்தி, போர்க்கப்பல் இதெல்லாம் சேர்த்தி. அப்போ நம்ம அதற்காக நம்ம ஒரே அடியாக அமெரிக்கா பின்வாங்கிறது அப்படி இப்படின்னு போயிடுமா அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஏதோ டவுட் இருக்குது. ஒருவேளை வேறு ஏதாவது டாக்டிக்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் அதற்காக உடனே நீங்கள் பேச்சுவார்த்தை முறிஞ்சிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது போகும், இன்னொரு 30 டேஸுக்கு மேலே போகும். அது ஏன்னா இப்போ அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லை, அடுத்து ப்ரொடக்ஷன் ஆகிற வரைக்கும் போய் தயாரிச்சுட்டு வாப்பா நாங்கள் தயாராகிறோம் அப்படின்னு ஈரான் தரப்புலையும் தயாராகிறாங்க, அந்த தரப்புலையும் தயாராகிறாங்க. அந்த 60 நாள் கேப் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அமெரிக்கா 60 நாள் கேப்பில் எவ்வளோ சீக்கிரம் ஆயுதங்களை உற்பத்தி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உற்பத்தி பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. பட் ஈரான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்பயே ஒரு கொடுத்தாங்கன்னா இன்னும் அமெரிக்காவுக்கு பெரிய பேக்ட்ராப்பாக அமைஞ்சிடும். அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள். ஜெர்மனியை ஒரு குலுக்கிட்டாங்க. ஏன்னா ஜெர்மனியில் லிப்சிக் அப்படின்ற ஒரு விமான நிலையம், அங்கே உக்ரைனுடைய கம்பெனி ஒன்று, ஆண்டனோவ் ஏர்லைன்ஸ்னு ஒன்று, அந்த ஆண்டனோவ் ஏர்லைன்ஸ் பக்கத்தில் திடீர்னு ஒரு மர்மமான ஒரு ட்ரோன் தரையிறங்கியிருக்கு. அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்துருக்காங்க, பார்த்தா அது வெடிமருந்து இருந்திருக்கு. 6 மணி நேரம் விமான சேவையை முடக்கிட்டாங்க, ஒட்டு மொத்தமாக முடக்கி. அப்புறம் பாம் ஸ்குவாட் உள்ளே போயிட்டு அதை ஃபுல்லாக தடுத்து நிறுத்தி ஒரு மாதிரி பரபரப்பாக விறுவிறுத்துட்டாங்க. உடனே அங்கே விசாரணை ஒன்றும் வரல. ரஷ்யா திட்டமிட்டு விமான நிலையத்தை தாக்கல் நடத்த திட்டமிட்டு இருக்கிறது அப்படின்றாங்க. ஏன்? உக்ரைனுடைய விமானத்தினுடைய ஏர்லைன்ஸ் தானாங்க, அவங்க ஏதாவது தெரியாத 1 2 இறக்கி விட்டு போயிருக்கலாம் இல்லையா?
அவங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் வரவே வராதில்ல. எல்லாமே உங்கள் வீட்டு கக்கூசில் தண்ணி வரலனா கூட அது வந்து ரஷ்யா தான் நேரடியாக சொல்லிடுவீங்களா? ஏன்னா ஜெலன்ஸ்கியோட டைலாகை நம்ம ரொம்ப பார்க்கணும். ஒரு ஜூன் மாதம் என்ன சொல்கிறாரு, இன்னும் 40 நாளில் ஆப்ரேஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஆப்ரேஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா இந்த 40 ஜூனில் இருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே நம்ம அடிக்கிற அடியில் ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க. அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரி, அவங்களுடைய ரெசிடென்சியல் பில்டிங், அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பு, அவங்க மிக முக்கியமான பகுதியெல்லாம் அடித்தோம் அப்படின்னா அவங்க வழிக்கு வந்துடுவாங்கன்ற ஒரு உன்னதமான ஒரு டைலாக் சொல்கிறாரு. இன்றைக்கி ஓடி வந்து காலையிலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, 2025 வந்த ஒட்டுமொத்த வான்தடுப்பு சாதனங்களோட எண்ணிக்கையோட கம்பேர் பண்ணனா எனக்கு 2024 இன்ன வரைக்கும் பாதி கூட வரல. மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் இழந்து நிற்கிறோம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறோம், நாங்கள் ரஷ்யாவுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவுகின்ற பகுதியிலும் உற்பத்தி நிலைகள் மீதும் தாக்கல் நடத்தி குறைத்து விட்டோம். அந்த குறைந்த தாக்குதலை கூட தடுக்க முடியவில்லை என்றால் எங்களுக்கு ஆயுதங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4 வேர் ஹவுசஸ், உக்ரைனுடைய மிக முக்கியமான வேர் ஹவுசஸ் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. உடனே உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, உணவு கொண்டு சென்ற உணவு உற்பத்தி நிலைகள் மீது தாக்கல் நடத்தி மனித உரிமை மீறல்களும் தீவிரவாத தாக்கல் நடத்தியிருக்கிறதுன்றாங்க. நீங்கள் இத்தனை நாள் முடிக்க இன்றைக்கி கூட 2 வைல்டு பெரிஸினுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்துறீங்க. அவங்களும் தான் அதில் உணவுப் பொருளும் தான் பார்சல் பண்ண அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் தான் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் நடத்துறதெல்லாம் பூத்தாக்குதல், அவங்க ஒரு நாள் நடத்துனதுக்கே இப்படி தீவிரவாத தாக்கல்னு குய்யோ முய்யோன்னு கத்துனீங்கன்னா இன்னும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு அந்த பக்கம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி கருங்கடல் பகுதியில் 3 மிக முக்கிய கார்கோ ஷிப்பு உக்ரைன் நோக்கி போயிருக்காங்க. அது Zircon 4 ஜெட் பவர் என்ஜின் மூலயமா தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுக்கான பதிவுகளும் நடத்தியிருக்காங்க. உக்ரைன் இன்னைக்கு ரோஸ்டோவ் ரீஜியனில் ரஷ்யானுடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் திடீர்னு பற்றி எரிஞ்சிருக்கு, சின்ன எக்ஸ்ப்ளோசிவ் நடந்திருக்கு. அப்போ ரைட்டு, சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, விளாடிமிர் டக்சக் அப்படின்றவர்னா யார் அப்படின்னா ரஷ்யானுடைய ஜென்ரல் டைரக்டர், இராணுவ ஜென்ரல் டைரக்டர். அவர் கார் வந்து திடீர்னு குண்டு வெடிச்சிருக்கு. நல்ல வேளை ஒரு பயணம் பண்ணலையா, அவர் டிரைவர் இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் உயிர் ஒன்று தான். பட் டிரைவர் இறந்து போனதுக்கு தீவிர விசாரணை விட்டுருக்காங்க. நேற்று தான் ஜெலன்ஸ்கி சொன்னார், இனி ரஷ்யாவுக்குள்ளார டெப்த்தாக இறங்கி அடிக்க வேண்டியதற்காக ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 2 இடத்துல, ஒன்று ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு சின்ன வெடி விபத்து, இன்னொன்று அவங்க ஜென்ரல் ஒருத்தருக்கு குண்டு வச்சு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனி தீவிரவாத கேட்டால் நாங்கள் பூ தாக்குதல்னுவாங்க. இதெல்லாம் பக்கா தீவிரவாத தாக்குதல். எப்படி பக்கா தீவிரவாத தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து உக்ரைனுக்குள்ளார ஹீட் அதிகமாகிடுச்சான். லீவ் போன்ற பகுதிகள்லாம் வந்து மிக கடுமையான வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. போலந்துக்குள்ளார உக்ரைன்ற பாருங்கள், அமெரிக்காவுடைய நேட்டோ படைகள் பர்மனண்ட்டாக இருப்பதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருப்பதாக சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் இராணுவம் இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடாது, வீசாட்டை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நிறைய தகவல்கள் கசிக்கிறது, நம்ம இராணுவ ரகசியங்கள் தெரிகிறது. அதனால் இனி சீனாவுடைய வீசாட்டை மட்டும் தான் பயன்படுத்தணும், வாட்ஸ்அப்பை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் சீனாவிலும் பார்த்திங்கன்னா மிக கடுமையான ஃப்ளட்டு, ஹுபை மாகாண ப்ரோவின்ஸில் மிகப்பெரிய அளவுக்கு ஃப்ளட்டு. அப்புறம் பாகிஸ்தானில் ஒரு ஃப்ளட்டு, கைபர் பக்துல்லா பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு. இப்போ தான் நம்ம வீடியோட நிறைவு பகுதியில் வரும். மார்க் ஜுகர்பர்க் அவர் தான் வந்து மீட்டானுடைய ஓனர், ஃபேஸ்புக் ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராமுடைய ஓனர். ஏற்கனவே இந்தியா சம்மன் அனுப்பியிருந்தது பிரதமர் மோடி அவருடைய பதிவை நீக்கினதுக்காக. கேட்டால் தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு ஒரு ஈஸியாக கதையை சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் தொழில்நுட்ப கோளாறுலாம் இல்லை, பின்புலமாக இருந்து வேலை செஞ்சுருக்காங்கன்றதில் வந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கி 2 விஷயத்துக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க இந்தியா கிட்ட. சம்பவம் நம்பர் 1, இந்த மாதிரி நாங்கள் சைல்டு அப்யூஸ் வீடியோ இருக்கு இல்லையா, சைல்டு அப்யூஸ் வீடியோவை தொடர்ந்து சொல்லியும் நாங்கள் நீக்காமல் இருந்ததுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம் என்னென்னா, பிரதமர் மோடியோட பதிவு வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருந்தாலும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நீக்கினதுக்கு, செல்ஃபி வீடியோவை நீக்கினதுக்குன்றாங்க. இப்போ அந்த கூட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அந்த டீம்கிட்ட இப்போ நாட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க யார், காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஜந்தர் மந்தரில். அந்த போராட்டத்தை பெய்டு பண்ணி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஊக்குவிச்சிருக்கீங்க.
அந்த பெய்டு ப்ரொமோஷன் அமௌண்ட் எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருந்தும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வைக்கிறாங்க. அப்போ நாட்டை எதிர்த்து போராடுகின்ற ஒரு சில குழுக்களை நீங்கள் திட்டமிட்டு பெய்டு ப்ரொமோஷனுக்கும் உதவி செய்கிறீங்களா அப்படின்ற கேள்வி தான் அந்த இடத்துல மிக முக்கியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு நீ என்ன விளக்கங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது இல்லாமல் ஒரு சில சைல்டு அபியூஸ் வீடியோவும் இந்தியாவுக்குள்ளார பெய்டு பண்ணி ப்ரொமோட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. செக்ஷுவல் அபியூஸ் வீடியோவும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்றதுக்காக இனி நாங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம்பவத்துக்கும் எஃப்சிஆர்ஏ பில்லுக்கு என்ன சம்பந்தம்? நாளைக்கு வந்து பார்லிமெண்ட்டில் எஃப்சிஆர்ஏ பில் வந்து டேபிளுக்கு வருது. பட் இந்த டேபிளுக்கு வந்தவொடனே அமெரிக்கானுடைய காங்கிரஸ் மெம்பர், அவர் பேர் வந்து எம் மூரேன்னு சொல்லிட்டு, காலங்காலமாக இந்தியாவில் கிறிஸ்டியன் மக்கள் நிறையா இருக்காங்க. அந்த கிறிஸ்டியன் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற அம்பு இது. ஒருபொழுதும் அமெரிக்கா விட்டுவிடக்கூடாது. இந்தியாவில் எஃப்சிஆர்ஏ பில்லை வந்து அமலுக்கு கொண்டு வந்துக்கூடாது. இது முழுக்க முழுக்க வந்து ஒருதலை பட்சமான ஒரு செயல். இனி இந்தியா மீது ஏன் பொருளாதார தடையெல்லாம் போடக்கூடாதுன்ற அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அங்கேருந்து. இப்போ அமெரிக்கானுடைய காங்கிரஸ் இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க அடுத்த லெவலுக்கு இறங்குவாங்க. அப்போ ஏப்பா இங்கே எஃப்சிஆர்ஏ பில்லு கொண்டு வரதுக்கும் உங்களுக்கு ஏப்பா இவ்வளோ மண்டை குடைச்சலாக இருக்குது, இவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குது, என்ன பிரச்சனை? எஃப்சிஆர்ஏன்னா என்ன அப்படின்னா, இப்போ என்ஜிஓஸ் ஒவ்வொரு பொதுநல அமைப்புன்னு இருப்பாங்க. இந்த என்ஜிஓலாம் வெளிநாட்டு நிதிகளை வாங்கணும் அப்படின்னா எஃப்சிஆர்ஏன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். பட் இதற்கு முன்பே எஃப்சிஆர்ஏ இருந்தது எல்லாமே வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் மட்டும்தான் வாங்கணும். இந்த எஃப்சிஆர்ஏ இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டு நிதி நீங்கள் உங்களுடைய என்ஜிஓஸுக்கு வந்து கொண்டு வர முடியும். நிறைய என்ஜிஓஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜந்தர் மந்தரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்ற பேரில் கொண்டு வந்து நிறைய சாப்பாடு செஞ்சு போகிறதுலேருந்து இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் ப்ரொட்டோஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஃபண்டு நிறையா கொடுத்துருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் தொடர்ந்து அமெரிக்கா வந்து டீப் ஸ்டேட் வந்து இறங்கியிருக்காங்க களத்தில். தொடர்ந்து இந்தியாவுக்குள்ளார வந்து பெரிய அளவுக்கு அவங்க அடுத்த டார்கெட் வச்சுட்டாங்க. ஏன்னா எல்லை பகுதியில் ஒரு 3-4 வீரர்கள் அடுத்தடுத்து பிடிபடுறாங்க. தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான சதி திட்டங்களில் ஈடுபடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. பட் கரெக்டாக இன்றைக்கி அமெரிக்கா ஓடி வந்து எதிர்த்த உடனே இந்த சந்தேகம் கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பில் இன்னும் எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்க்கிறது, மிக கடுமையாக எதிர்க்கிறது. மேபி இதுக்கப்புறம் ஸ்டாண்டு மாற்ற போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அமெரிக்கா ஓடி வந்து எதுக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் ஏதோ சூட்சமாக இருக்குன்னு நினச்சி சொல்கிறாங்களான்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இங்கே இருக்கக்கூடிய தகவல். தேவைப்பட்டால் எஃப்சிஆர்ஏ பில்லை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் வேறு ஒரு பதிவில் ஏதாவது போகிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.